जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். விருச்சக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, மறைந்திருந்த விஷயங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க முதியோர்களாக இருக்கீங்களா, உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன, பழிவாங்கும் எண்ணத்தை விடுவது நல்லது. சந்தேகப்படுவது விடுவது நல்லது. யாரை எப்படி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இந்த சந்தேகப்படக்கூடிய எண்ணத்தை விடுவது நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது, பணியிடத்தில் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க ஒருவர் பின்னணியில் செயல்படலாம். உங்களுடைய வேலை குறித்து தவறான தகவல் மேலிடத்திற்கு செல்லலாம். ஸோ உங்கள் பெயரை பயன்படுத்தி ஒருவர் தவறு செய்யும் விளக்கம் நீங்கள் அளிக்க வேண்டிய சூழ்நிலை. உங்க பேரை சொல்லி ஒருத்தர் கெட்ட பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியர்கள் தேவையற்ற மோதலில் ஈடுபடாமல் விலகி செல்லுங்கள். எதிர்பாராத செலவு ஒன்று உங்கள் திட்டத்தை மாற்றலாம். நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை மேலும் தாமதமாகலாம். ரகசியமாக லாபம் தரும் திட்டம் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா நம்பி செய்யாதீங்க. என்ன செய்யணுமோ கரெக்டா பார்த்து செய்யுங்க. நெருங்கியவர்களுடன் கூட பணம் கொடுக்கல் வாங்கலில் ஆதாரம் வைத்திருப்பது நல்லது. பணம் விஷயத்துல பணம் கொடுக்குறீங்களா, ஆதாரம் கையில ப்ரூஃப் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. நீண்ட காலமாக பேசாமல் இருந்த ஒரு குடும்ப விஷயம் மீண்டும் தலை தூக்கலாம். உங்கள் கோபமான பதில் வீட்டில் கலவரம். நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க, சில விஷயம் அது ஒரு கலவரமா மாறிவிடும். வீட்டுல தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வரும். உறவினர்கள் ஒருவர் கூறும் தகவலை உடனே நம்பி உண்மையை தெரிந்து கொள்ளாமல் கண்ணா பின்னான் பேசுறது, சில விஷயங்கள் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெளியே எடுத்து செல்ல வேண்டாம். குடும்பத்துல நடக்கிறது குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. உங்க அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணுமே தவிர அந்த வட்டத்தை தாண்டி போவது சிறப்பு கிடையாது. சந்தேகப்படுறது, கணவன் மனைவி சந்தேகப்படுறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், ஈகோ, இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. சந்தேகம் அதிகரித்தால் உறவில் நம்பிக்கை குறையலாம். கடந்த காலத்தில் மறைத்து வைத்திருந்த விஷயம் இப்போது பேசும் பொருளாக மாறும். திருமணமானவர்கள் ரகசிய நட்பு போன்ற தேவையற்ற நெருக்கம் போன்றவற்றை கவனமாக இருக்க வேண்டும். மறைக்கப்படும் விஷயங்கள் பின்னர் வெளிச்சத்திற்கு வரக்கூடும். கோபத்தில் பிரிவு குறித்து பேசாதீர்கள். நான் உன்னை விட்டு போயிடுறேன், நான் உன்னை விட்டு இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன்னா பேசாது. என்ன பேசணுமோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசு. அவசரமாக புறப்படும் போது என்ன எடுத்துன்னு போகிறோம் என்னங்கிறத பார்த்துக்கோ. பிற சண்டையில் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு விருச்சிக ராசி இருந்தால் நல்லது. உங்களை தூண்டி சில தவறான வார்த்தைகளை பேச வைக்கும் சிலர் முயற்சி செய்யலாம். உடல் சூடு, ரத்த அழுத்தம், தலைவலி, தூக்க குறைவு போன்றவற்றில் கவனம் தேவை. மனதில் கோபத்தை வைத்துக் கொள்ளாமல் அமைதியாக வெளியேற்றுங்கள். ஸோ சில விஷயத்தை கரெக்டாக. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. என்ன, நீங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய மிக சிறந்த ராசி, நீங்கள் அந்த மாதிரி இருக்கு.
உங்கள் கோபத்தை பயன்படுத்தி உங்களையே குற்றவாளியாக்க முயற்சிக்கலாம். ஸோ கரெக்டாக பேசுங்க, கரெக்டாக இருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல தகவல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தில் ஏதாவது செக்கப் பண்ணணுன்னா கரெக்டாக செக்கப் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் அளவு, பிபிலாம் சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. செகண்ட் மேரிட் லைஃப் செய்கிறவங்களாம் கொஞ்சம் பண்ணலாம். கரெக்டாக வாய்ப்பு வந்தால் பண்ணுங்க. முதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது 5ல் சனி அபவாதம் என்பார்கள். நீ நல்லதே செய்ய போனாலும் உனக்கு கெட்ட பேர் வரும். ஸோ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத சில விஷயத்தில் பார்த்து பண்ணு. வீடு வாங்கக்கூடிய விஷயத்தில் கூட கொஞ்சம் யோசிச்சு வாங்க. வீடு விஷயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு. பெண் சாபம் உள்ள ராசி விருச்சக ராசி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண் சாபம் அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் சில பேருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது இருப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். சிலருக்கு மட்டும்தான் ஒரு வாழ்க்கை, சில பேருக்குலாம் 60% இருப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும். சில பேருக்கு அந்த சூழ்நிலை அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் இந்த தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி, நீங்க சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்கு. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்க பொது ராசி பலன்கள் சொல்றீங்க, ஆனா அது என் குடும்பத்துல எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இப்ப நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், ஒரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி, நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.